வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். மே மாத பலன்கள் பார்க்க போகிறாங்க. சரிங்களா? இது வந்து சித்திரை வைகாசி ரெண்டுமே இருக்குது. ஸோ இந்த மே மாதம் எப்படி இருக்க போகுது? மே தொடங்குறதே மே 1 எப்படின்னு பார்த்தீங்கன்னா கள்ளழகல் வந்து ஆற்றில் இறங்கி அருள் புரிகிற நாள். 30-31 பார்த்தீங்கன்னா வைகாசி விசாகம், நம்ம தமிழ் கடவுள் முருகர். மாதம் ஸ்டார்டிங்கும் சரி எண்டிங்கும் சரி ஒரே கோலாகலம் தான். ரொம்ப புனிதமான மாதம். உங்களுக்கு கள்ளழகர் திருவிழா தெரியும், மதுரையே கோலாகலம். நம்மளுடைய வைகாசி விசாகம் பார்த்திங்கன்னா திருத்தணி, பழனி, திருச்செந்தூர், தமிழ் மக்கள் எங்கெங்கே இருக்குமோ நம்ம விசாகம்னாலேயும் ரொம்ப அருமையாக கொண்டாடும். ஏன்னா விசாகம் தான் முருகர் பிறந்த நட்சத்திரம். அன்றைக்கி அவருடைய பவர் வந்து ரொம்ப உச்சத்தில் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த புனிதமான மாதத்தில் நமக்கு எப்படி இருக்க போகுது, என்னென்ன விஷயங்கள் பொதுவாக நம்மளுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுது? வேலை, தொழில், ஏன்னா நிறைய பேருக்கு அப்ரைசல் வருது, நிறைய பேருக்கு எக்ஸாம் முடியுது, நிறைய பேர் காலேஜுக்கு புது காலேஜுக்கு அப்ளை பண்ணுறோம், நிறைய பேர் அப்ரைசல் கிடச்சி இப்போ தான் வேறு வேலைக்கு ஜம்ப் பண்ணுவோம், நிறைய பேர் திருமணத்துக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஹாலிடேஸ் நிறைய பேர் வெளியூர் போகிறதுக்கு பார்க்குறோம், நிறைய பேர் உடம்பு சரி பண்ணுறதுக்கு சிகிச்சைக்கு பார்த்துட்ருக்கோம், குழந்தை பாக்கியத்துக்கு தேடிட்டுருக்கோம். அது மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. உங்கள் ராசி லக்னத்திற்கு எப்படி இருக்க போது இந்த மே மாதம்? மே மாதம் அதுக்கு நம்ம ஜெயிக்க என்னென்ன பரிகாரங்கள், என்னென்ன தெய்வ வழிபாடுகள் பண்ணணும், கூட ஒன்றும் வீட்டில் இருந்தே வாழ்வியல் பரிகாரங்கள் என்னென்ன பண்ணலான்றது எல்லாத்தையும் சொல்கிறேன். ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரும் வாங்க. மகர ராசி, மகர லக்னம் சூப்பராக இருக்குது டைம் இவங்களுக்கும். சரிங்களா? ஏன்னா தான் அந்த 7-8 வருஷம் முடிஞ்ச பிறகும், சனி பயிற்சி முடிஞ்ச பிறகும் இப்போ தான் மூச்சு வரணும். இதுக்கப்புறம் எல்லாமே ஏறுமுகம் தான். இவங்களுக்கும் நான் தொடர்ந்து வந்து சொல்லிட்டு வந்தது கல்யாணத்துக்கு டைம் நல்லா இருக்குன்னு. இன்னும் அடுத்த வருஷம்லாம் யாருக்கெல்லாம் தள்ளி போயிருக்கோ அவங்க எல்லாருக்கும் அடுத்த வருஷம் கல்யாண அமைப்பு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதுக்கான ப்ராசஸ் இப்போயே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்குன்னு டைம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப இழுக்க வேண்டாம். இப்போயே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா சீக்கிரம் அந்த டைம் நல்லா இருக்கும்போது எல்லா நல்ல விஷயத்தையும் முடிச்சுக்கலாம். ஏன்னா கல்யாணம் ஒன்று, மகப்பேருக்கும் டைம் ரொம்ப நல்லாயிருக்கு, லவ் அமையறதுக்கு டைம் நல்லாயிருக்கு. அதனால் எல்லாமே டக்குன்னு இந்த ஒரு விஷயத்தில் முடிச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அதனால் அதுக்கான முயற்சிகளை இப்போவே நீங்கள் போட்டு ஆரம்பித்து வைக்கிறது ரொம்ப நல்லது. இது ஒன்று. அடுத்து வேலை சம்பந்தமாக, ஏன்னா மகரத்துக்கும் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் மகரத்தில் வந்து வேலை இழந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு எக்கச்சக்க லே ஆஃப். கொரோனா நேரத்தில் அதிகமாக லே ஆஃப் ஆனது யாருன்னு பார்த்தீங்கன்னா மகரம், கும்பம், இவங்களாம் தான் ரொம்ப அதிகமான லே ஆஃப் நடந்தது அவங்களுக்கு. சரிங்களா? ஸோ நிறைய பேருக்கு வேலை கிடச்சிது. இப்போ தான் ஒரு 2-3 வருஷமாக வேலை கிடச்சிருக்கோம். வேலையிலேருந்து எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்றாங்க. வேலையை தக்க வச்சுக்கிட்டவங்க, இல்லை புது வேலையில் சேர்ந்தவங்க அப்ரைசலுக்கோ ப்ரமோஷனுக்கோ ட்ரை பண்ணுறீங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஏதாவது ஒரு நல்லது பெருசாக நடக்கும். இல்லைன்னா நிறைய பேர் வந்து இதுலேயே நிறைய பேர் வெளிநாட்டில் வேலை செய்வாங்க. மகரத்துலேயே வெளிநாடு, நீர் சம்மந்தமாக இந்த ஆயில் ரிக்கில் வேலை செய்கிறது, டிஃபென்ஸில் வேலை செய்கிறது, மெர்ச்சன்ட் நேவியை வேலை செய்கிறது, ஷிப் அண்ட் கார்கோவில் வேலை செய்கிறது, இதெல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. உங்களுக்கு நல்ல ஒரு சேலரி ஹைக்கு, இல்லை பிடிச்ச கண்ட்ரி, பிடிச்ச ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்க போகிறீங்கன்னா அதெல்லாம் ட்ரை பண்ணலாம். சூப்பராக வளரும். அதுலேயும் எப்போவுமே நம்ம சொல்கிறது தான், 35 வயசுக்கு மேலே இருக்க மகரம் யாராவது பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா சூப்பரான லைஃப். இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஏறுமுகம். அது நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல, சின்ன வயசில் கஷ்டப்பட்டால் பெருசாகிட்டு நல்லா இருப்பாங்க, சின்ன வயசில் ரொம்ப ஜாலியாக இருக்கும், பெருசாக நான் கஷ்டப்படுவாங்கன்னு. அதெல்லாம் மோஸ்ட்லி இதெல்லாம் இந்த சனி பயிற்சி வச்சு தான். ஏன்னா சனி பயிற்சியெல்லாம் சனி திசைலாம் உள்ளே வந்துச்சுன்னா 20 வருஷம் வச்சு செஞ்சு விட்ருவோம். சரிங்களா? உங்களுக்கு வந்து மகரம்லாம் சின்ன வயசுலேயே அவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாங்க. 35 வயசுக்கு மேலே தான் பயங்கரமான முன்னேற்றம். நீங்கள் இன்றைக்கி நம்ம வியந்து பார்க்குற நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மகரம் தான். சரிங்களா? மகர ராசியில் லக்னம் இதில் ஒன்றா இருப்பாங்க. 35 வயசுக்கு மேலே பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு சரியான ஜாக்பாட். பிஸ்னஸும் முன்னேறும், அது சம்மந்தமாக ப்ராஃபிட்டும் முன்னேறும். அதுவும் உங்களோட 12ஆம் இடம், 2ஆம் இடம் ரெண்டுத்தையுமே குரு பகவான் பார்க்கறதுனால நிறைய நல்ல நியூஸ் வரும். கல்யாண வயசில் இருந்தால் உங்களுக்கு கல்யாணம், இல்லை உங்கள் வீட்டில் கல்யாணம், இல்லை வீடு வாங்கிறது, இல்லை சொந்தத்தில் ஃபங்க்ஷன், அது இதுன்னு
இந்த ஒரு வருஷமாகவே நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இல்லை நிறைய நல்ல நியூஸ் உங்களை சுற்றி வந்துக்கிட்டே இருக்குங்க. நிறைய நல்ல நியூஸ் வந்துட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு மகரம், அதுவும் பிஸ்னஸ் பீப்புள் நம்மக்கிட்ட நிறைய பேர் வரதுனால அதை வச்சு சொல்கிறேன். பிஸ்னஸில் நிறைய பேர் நல்லா வளர்ந்தாங்க. அதுவும் ரியல் எஸ்டேட்டில் இருக்கவங்களாம் நல்லா வளர்ந்தாங்க. ரியல் எஸ்டேட், உணவுத்துறை இதில் இருக்கவங்களாம் சூப்பராக வளர்ந்தாங்க. அதனால் பிஸ்னஸ்க்கு சூப்பராக இருக்க டைம். சரிங்களா? நீங்கள் வந்து எதில் சார் நான் ஜாகிரதையாக இருக்கணும்னா, ரொம்ப பேசிக் என்னென்னா, எதுவாக இருந்தாலும் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தால் வின் பண்ணுவீங்க. ஏற்கனவே மகரம்ன்றது ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னேறுறவங்க, அவங்களுடைய ஜாதக அமைப்பும் அப்படி தான் இருக்கும். சனி பகவான் வீடு. சரிங்களா? சரி, நீங்கள் கஷ்டப்பட்டு முன்னேற மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடணும். ஆனால் அந்த எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டிங்கன்னா நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு வந்து பயங்கரமான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே. இன்னொன்று, சில உறவுகள்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதாவது உங்களோட வயசில் பெரிய ஆண்கள்கிட்ட, அப்பா, அண்ணன், ஆஃபீஸ் வந்து மேனேஜர், சீனியர்ஸ், அவங்களோட இப்போ கொஞ்சம் டைம் சரியில்லை, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். எப்படி சார் ஜாக்கிரதையாக இருக்கணும்னா, ஈஸியஸ்ட் வழி ஒரு குருமாரை பிடிச்சிக்கோங்க. ஒரு சித்தரோ குருமாரோ நீங்கள் பிடிச்சிக்கிட்டீங்கன்னா அவங்க உங்களை வழி நடத்துவாங்க. சித்தர்கள் குருமார்கள் வழிபாடு பண்ணும்போது எல்லாருமே அவங்களுக்கு சரண்டர் ஆகிடுவாங்க. நம்மளது லைஃப் சூப்பராக இருக்கும். தெய்வ வழிபாடுன்னு எடுத்திங்கன்னா ரங்கநாதர், ரங்கநாயகி, சிவபெருமான், பார்வதி, சனீஸ்வரர், ஜேஷ்டா தேவி, இவங்களெல்லாம் வந்து சனிக்கிழமை குளிகை நேரத்தில் வழிபடுறது நல்லது. நெய்வேத்தியம் படைச்சி அன்னாபிஷேகம் பண்ணுறது ரொம்ப நல்லது. வரவங்களுக்கு அன்னதானம் கொடுக்க அதுவும் சனிக்கிழமைகளில் கொடுக்க இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக அமையும். ஸோ இப்போ உங்கள் ராசிக்கும் லக்னத்துக்கும் முக்கியமான தகவல் எல்லாமே பார்த்தோம். ஓவராலாக எனக்கு எப்படி இருக்கும், திருமணம் எப்படி ஆகும், எப்போ ஆகும், முதல் திருமணம், மறுமணம், லவ் யாருக்கு செட் ஆகும், மகப்பேறு யாருக்கு செட் ஆகும், யாரெல்லாம் சீக்கிரம் இந்த மாதமே பண்ணுறதில் அதை நோக்கி சில நகர்வுகள் நடத்துறது, யார் நடத்தணும், யார் கையில் காசு தங்கும், யார் கடன் வாங்கலாம், யார் கடன் வாங்கக்கூடாது, யாருக்கெல்லாம் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும், ஒரு நல்ல ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும், வெளிநாடு போகிறதுக்கு யாருக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும், பிஸ்னஸ் யாருக்கு நல்லா பிக்கப் ஆகும், அதில் யாருக்கு நல்ல ப்ராஃபிட் வரும், வெளிநாடு சம்மந்தமாக பிஸ்னஸ் யாரெல்லாம் பண்ண முடியும், உடல் உபாதைகள், எதிரிகள் தொல்லை, இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள், நம்ம வாழ்க்கைக்கு முக்கியமான விஷயங்கள் எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு இதில் கவர் பண்ணியிருக்கு. இதை தாண்டி இல்லை சார், வீட்டில் ஒரு கல்யாணம் சார், மேட்சிங் ஜாதகம் மேட்ச் பண்ணணும், இல்லை முகூர்த்தம் குறிக்கணும், இல்லை நான் வீடு ஒன்று வாங்குகிறேன், எனக்கு இது வந்து வாஸ்து பார்க்கணும், எனக்கு வீட்டு நம்பர் நியூமராலஜி பார்க்கணும் அப்படின்னா தாராளமாக பார்க்கலாம். செல்ஃபோனுக்குலாம் நம்ம நியூமராலஜி பார்த்து தரோம். அப்படி வேலை செய்யும். ஏன்னா செல்ஃபோன் தான் இன்றைக்கி எல்லாருக்கும் இன்னொரு கை மாதிரி ஆகிடுச்சு. அப்போ அதுக்கு கண்டிப்பாக நியூமராலஜி பார்த்து கரெக்டான நம்பர் செலக்ட் பண்ணிங்கன்னா பிஸ்னஸ்லாம் அவ்வளோ சூப்பராக வளரும், பர்சனல் வாழ்க்கையும் அவ்வளோ நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இதெல்லாம் இந்த கேள்விகள்லாம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா தாராளமாக என் நம்பருக்கு கால் பண்ணி ஒரு கன்சல்ட்டிங் எடுத்துக்கோங்க. இது ஒன்று. அடுத்து இது எல்லாமே ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி, நம்ம சொன்னது எல்லாமே இன்ட்ரோடக்ஷன், ஒரு பொதுவான பலாபலன்கள். சரிங்களா? ஏன்னா இப்போ ஒரு ராசி லக்னத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி தமிழர்கள் இருப்பாங்க. ஒரு சில பேருக்கு இது ராசியாக அமையலாம், ஒரு சில பேருக்கு லக்னமாக அமையலாம். ஒரு 2 கோடி பேர் இருப்பாங்க. 2 கோடி பேருக்கும் நான் வந்து பொதுவாக சொல்லியிருக்கேன். உங்கள் ஜாதகத்துக்கு எப்படி பலன் இருக்குன்றது இந்த ஜாதகம் பார்த்தா தான் இன்னும் தெளிவாக நம்ம சொல்ல முடியும். இதுதான் உண்மை. நிறைய பேர் கமெண்ட்டில் பாருங்கள், நிறைய பேர் நீங்கள் சொல்கிறது உண்மை சார்ன்னுவாங்க, சில பேர் இல்லை நீங்கள் சொல்கிறது பொய்யின்னுவாங்க. அது எப்படியே ஒரே விஷயம் சில பேருக்கு உண்மையாக இருக்கும், சில பேருக்கு பொய்யாக இருக்கும். ஏன்னா ஜாதகம் மாறும். நம்ம சொல்கிறது எல்லாம் பொது பலன். தனித்தனியாக 2 கோடி பேருக்கு எப்படி பிரித்து சொல்கிறது? அப்போ அந்தந்த ஜாதகத்தை யார் கொண்டு வராங்கன்னா அவங்களுக்கு நம்ம சொல்லலாம். ஸோ வேணுன்றவங்க அதுவும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். இதில் நிறைய பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன், தெய்வ வழிபாடுகளும் சொல்லியிருக்கேன், தானியங்கள் வச்சு கலர்ஸ் வச்சுலாம் நிறைய பரிகாரங்கள் உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கேன். அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டோம். இதெல்லாம் வாழ்வியல் பரிகாரங்கள். ஒரு வாழ்க்கையில் இருக்கேன், என்னால் பெருசாக ஹோமம் பண்ண முடியாது, என்னால் பெருசாக கோயில் கொள்ளணும்னு ஓடிட்டு இருக்க முடியாது, ஆஃபீஸுக்கும் வீட்டுக்குமே நேரம் சரியாக இருக்குன்னா வீட்டில் இருக்க கிச்சனில் இருக்க தானியங்களை வச்சு எப்படி மேஜிக் பண்ணலாம், நம்ம லைஃப்பில் எப்படி முன்னேறலாம், எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். இதையும் நீங்கள் உங்களுக்கான தானியங்களை யூஸ் பண்ணி நல்லபடியாக முன்னேறலாம். சரிங்களா? பொதுவாக இந்த உங்களுக்குன்னு சில தெய்வங்கள் சொல்கிறேன். ஏன்னா 3 தெய்வங்கள் சொல்வேன்டா வகுப்பில். என்ன சொல்லுவேன்னா,
குலதெய்வம் முக்கியம். அடுத்து உங்கள் இஷ்ட தெய்வம். எனக்கு ராமர் பிடிக்கும், கிருஷ்ணர் பிடிக்கும், அம்மன் பிடிக்கும். 3வது வந்து உங்கள் ராசி லக்ன நட்சத்திரத்துக்கான தெய்வம். கொடுக்கப்பட்ட தெய்வம். நீங்கள் ஆசைப்பட்ட தெய்வம் இல்லை, உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட தெய்வம். அந்த தெய்வத்தை பிரிச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் ஃபாஸ்ட்டாக முன்னேறலாம். ஒரு தெய்வம் ஒரு மந்திரம் போதுங்க, லைஃப் செட்டில்டுங்க. அந்த ஒரு தெய்வத்தையும் ஒரு மந்திரத்தையும் யார் ஒழுங்காக பண்ணலையோ அவங்க தான் அடுத்து 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 எனக்கு பிள்ளையார் சைடில் ஆஞ்சநேயர்கிட்ட போகிறேன், ஆஞ்சநேயர் சைடில் சிவன்கிட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி போய்ட்டுருக்கோம். ஒரு தெய்வம் ஒரு மந்திரம் கரெக்டாக செலக்ட் பண்ணிங்கன்னா லைஃப் டைம் செட்டில். அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு தாராளமாக நீங்கள் வந்து கால் பண்ணலாம், அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க. சரிங்களா? அது எடுத்தால் தான் கரெக்டாக உக்காந்து அந்த டீட்டெயிலில் சொல்கிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை தாண்டி ஒவ்வொரு மாதமும் முக்கியமான தமிழர்கள் பண்டிகைகள், முக்கியமான நாட்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். ஏன்னா இந்த தடவை வந்து உங்களுக்கு வந்து வைகாசி விசாகம் வருது, கள்ளழகர் எழுந்தருள்ற ஃபங்க்ஷன் இருக்குது. இதெல்லாம் அந்தந்த கோவில்கள் இல்லை உங்கள் பக்கத்தில் இருக்க கோவில்களில் போய்ட்டு நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வர இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். உங்கள் எல்லாருக்கும் எல்லாமே நல்லது நடக்க இந்த கள்ளழகரையும் நம்ம முருகர் வள்ளி தெய்வானையும் வழிபட்டு விடைபெறுவது உங்கள் டாக்டர் தினேஷ்குமார். வாழ்க வளத்துடன்.